வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அழகப்பன் மற்றும் அருணா ரமேஷ். வணக்கம். தலைப்புச் செய்திகள். கோதுமை, பருப்பு, பார்லி, கடுகு உள்ளிட்ட தானியங்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு. பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு. ஐநாவின் மிக உயரிய புவியின் புரவலர் விருதை பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. சுற்றுச்சூழல் சேவைக்காக பெற்ற விருது 125 கோடி இந்திய மக்களுக்கு கிடைத்த வெகுமதி என பிரதமர் பெருமிதம். உச்சநீதிமன்றத்தின் 46வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார் ரஞ்சன் கோகோய். உடனடியாக சக நீதிபதிகளுக்கு துறை வாரியாக வழக்கு பட்டியல் ஒதுக்கீடு. வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. அமெரிக்கா, இங்கிலாந்து விஞ்ஞானிகள் 3 பேர் கூட்டாக பெறுகின்றனர். சுனாமி பாதித்த இந்தோனேஷியாவிற்கு உதவ இந்தியா சார்பில் மண்ணெண்ணெய், குடிநீர் உள்ளிட்ட உதவிப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. இந்திய போர் கப்பல்களும் விரைவு. தென்மேற்கு வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சியால் தமிழகம், புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு. அரபிக்கடலில் புயல் உருவாகும் வாய்ப்பு இருப்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கோதுமை உள்ளிட்ட 6 விவசாய விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் நடப்பு நிதி ஆண்டு ரபி பருவத்தில் கோதுமை கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 1735 ரூபாயிலிருந்து 1840 ரூபாயாக உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது. சூரியகாந்தி, பார்லி, மசூர் பருப்பு, கடுகு உள்ளிட்ட பயிர்களுக்கும் ஆதரவு விலையை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் முடிவுகளை செய்தியாளர்களிடம் கூட்டாக தெரிவித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், வேளாண் துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் ஆகியோர் அரசின் முடிவால் விவசாயிகள் 65,635 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் பெறுவார்கள் என்று தெரிவித்தனர். ஆதரவு விலை உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலம் விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவை விட 50% கூடுதலாக லாபம் கிடைக்கும் என்றும் அவர்கள் கூறினர். கலாச்சாரமும் பருவநிலை மாறுபாடுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருப்பதால் சில இயற்கை பேரிடர்களில் இருந்து நாம் தப்ப முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். புதுடில்லியில் இன்று சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் சிறந்த பங்களிப்பை ஆற்றியதற்காக ஐநா வழங்கும் புவியின் புரவலர் விருதை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸிடமிருந்து பெற்றுக்கொண்ட பின் பேசிய பிரதமர் இதை தெரிவித்தார். ஐநாவின் புவியின் புரவலர் விருது நாட்டில் உள்ள ஆதிவாசிகள், விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட 125 கோடி மக்களுக்கு கிடைத்த விருதாக தாம் கருதுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உலக அளவில் சுற்றுச்சூழல் தொடர்புடைய விஷயங்களில் இந்தியாவின் உணர்வுபூர்வமான பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும், இருப்பினும் 1000 ஆண்டு காலமாக நம் வாழ்வியல் முறையோடு அது ஒன்றிணைந்தது என்பதை மறுக்க இயலாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நகரமயமாக்கலில் இந்தியா முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி, மக்கள் நலமுடன் வாழ சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் அனைத்து நவீன வசதிகளையும் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். कल्चर का हिस्सा नहीं होती तब तक कैलेमिटी से बच पाना मुश्किल है। पर्यावरण के प्रति भारत की संवेदना को आज विश्व स्वीकार कर रहा है। क्लाइमेट चेंज की चुनौती से क्लाइमेट जस्टिस सुनिश्चित किए बिना हम इस परिस्थिति से बाहर नहीं आए। मुझे खुशी है. விழாவில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் பேசுகையில், பருவநிலை மாறுபாடும் அதன் விளைவுகளும் குறித்த சரியான புரிதலை அறிந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று கூறினார். அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது குறித்தும் மோடி அறிந்திருந்தார் என்றும் அவர் தெரிவித்தார். பசுமை பொருளாதாரம் என்பது சரியான பொருளாதாரம் என்றும், தொழில்நுட்பவியல் பசுமை பொருளாதாரத்திற்கு பக்கபலமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். விழாவில் பேசிய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், இந்தியா சுற்றுச்சூழலை பேணி காப்பதில் உறுதியாக இருக்கிறது என்றும், பூமியை இந்தியா ஒரு கிரகத்தை போல் பார்க்காமல் பூமி தாயாக பார்ப்பதாகவும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி பூமி தாயை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபடுவதாக குறிப்பிட்டார்.
பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு நீடித்த வளர்ச்சிக்காக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை 2022க்குள் ஒழிப்பதற்கு துணிச்சலாக நடவடிக்கை எடுத்து சிறப்பாக செயலாற்றி வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுக்கும் இந்த விருது வழங்கப்படுவதாக ஐநா ஏற்கனவே நியூயார்க்கில் சென்ற மாதம் 26ஆம் தேதி நடைபெற்ற 73வது கூட்டத்தில் அறிவித்தது நினைவிருக்கலாம். நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நீதி அமைப்பாக திகழும் உச்சநீதிமன்றத்தின் 46வது தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகோய் இன்று பதவியேற்றார். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகித்து வந்த தீபக் மிஸ்ரா நேற்று முன்தினம் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகோய் நியமிக்கப்பட்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Ranjan Gogoi, having been appointed Chief Justice of the Supreme Court of India, Chief Justice of the Supreme Court of India, do swear in the name of God do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will uphold the sovereignty and integrity of India, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment, that I will duly and faithfully. இன்று பதவியேற்றுள்ள அவர் அடுத்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி வரை, அதாவது 13 மாதங்கள் இந்த பதவியில் நீடிப்பார். 1954ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி பிறந்த இவர் வழக்கறிஞராக குவஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்தார். ஆரம்பத்தில் வரி மற்றும் கம்பெனிகள் தொடர்பான வழக்குகளை கையாண்ட இவர் நிரந்தர நீதிபதியாக குவஹாத்தி நீதிமன்றத்தில் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட இவர் 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். பல்வேறு சிக்கலான வழக்குகளுக்கு தீர்வு கண்டவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. தேசிய அளவில் கவனம் பெற்ற அஸ்ஸாம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டு சர்ச்சை தொடர்பான வழக்கையும் அவரது தலைமையிலான அமர்வே விசாரித்து வருகிறது. இதற்கிடையே உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எந்தெந்த வழக்குகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை தலைமை நீதிபதி இன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு பொதுநல வழக்குகள், தேர்தல் தொடர்பான வழக்குகள், ரிசர்வ் வங்கி, ட்ராய், செபி, ஆள்கொணர்வு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும். இரண்டாவது நீதிபதி தலைமையிலான அமர்வு நில அபகரிப்பு, அரசு துறை வழக்குகள், சுற்றுச்சூழல், சமூக நீதி வழக்குகள் உள்ளிட்டவற்றை விசாரிக்கும். குரியன் ஜோசப் தலைமையிலான அமர்வு தொழிலாளர் நல வழக்குகள், தீர்ப்பாய வழக்குகள், நிலச்சட்டம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும். AK சிக்ரி தலைமையிலான அமர்வு வரி வழக்குகள், சட்ட வாரிய வழக்குகள் போன்றவற்றை விசாரிக்கும். இதுபோன்று ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் துறை சார்ந்த வழக்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. டெல்லி அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று அரசு உறுதியளித்ததை தொடர்ந்து தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த சில நாட்களாக 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் பல்லாயிரக்கணக்கானோர் கிசான் கிராந்தி என்ற பெயரில் கடந்த 23ஆம் தேதி பேரணியாக புறப்பட்டு தலைநகர் தில்லி சென்றனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட வடமாநில விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் சங்க பிரதிநிதி ராகேஷ் திகாயப் அரசின் அணுகுமுறை தங்களுக்கு திருப்தி அளிப்பதாகவும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசு உறுதியளித்துள்ளது என்றும் தெரிவித்தார். எனவே போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைமைச் செயலாளரும் உறுதி செய்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த மறைவிடத்தை இந்திய ராணுவத்தினர் கண்டுபிடித்து அழித்தனர். தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் சிலர் மறைவிடத்தில் பதுங்கியுள்ளதாக ராணுவத்தினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த பகுதியில் ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பக்வா பகுதியில் பயங்கரவாதிகள் அமைத்திருந்த பதுங்கு குழியை கண்டுபிடித்து அழித்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கையெறி குண்டுகள், வெடிப்பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர்.
2018ஆம் ஆண்டுக்கான வேதியியல் நோபல் பரிசை நோபல் தேர்வு குழு இன்று அறிவித்தது. அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் பிரான்சிஸ் அர்னால்ட் மற்றும் ஜியார்ஜ் ஸ்மித், பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் கிரிகோரி விண்டர் ஆகியோர் இந்த ஆண்டு விருதினை பெறுகிறார்கள். இதில் அர்னால்ட் பெண் விஞ்ஞானி ஆவார். 3 விஞ்ஞானிகளும் பரிணாமம், மரபியல் மாற்றம் மற்றும் தேர்வு என்ற கொள்கையின் அடிப்படையில் புரோட்டீன் பயன்பாடு பற்றி ஆய்வு செய்துள்ளனர். விஞ்ஞானி டார்வினின் ஆய்வக குழாய் அறிவியல் பரிமாண கொள்கையை ஒத்து இவர்களது ஆராய்ச்சி அமைந்திருந்தது. அதாவது, ஒரு மூலக்கூறில் இருந்துதான் உயிரினங்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்களுக்கு நோபல் பரிசு தொகை சம அளவில் பகிர்ந்தளிக்கப்படும். மத்திய அரசின் துறை சார்ந்த ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை விமான போக்குவரத்து அமைச்சர் சுரேஷ் பிரபு ஆய்வு செய்தார். ஆபரணங்கள், பொறியியல், மின்னணு, ரசாயனம் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள், ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி அதிகரிப்பது குறித்து மத்திய வர்த்தக அமைச்சகம் கவனம் செலுத்தி வருகிறது. இது தொடர்பாக ஏற்றுமதி திறனை அதிகரிப்பது குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் இந்த ஏற்றுமதியை அதிகரிக்க துறை சார்ந்த மேம்பாட்டு உத்தியை பாராட்டுவதாகவும் கூறினார். தொழிலாளர்களை அதிகமாக பயன்படுத்தும் வகையில் உற்பத்தி செய்யும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் சுரேஷ் பிரபு வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தோனேஷியாவிற்கு மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க இந்தியா முன்வந்துள்ளது. இந்தோனேஷியா நிலநடுக்க சேதம் குறித்து அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது தேவையான உதவிகளை வழங்குவதாக பிரதமர் உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் இந்தோனேஷியாவுக்கு 25 பேரல்களில் அவசர உதவியாக மண்ணெண்ணெயை கொண்டு சேர்த்துள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு மூத்த கமாண்டன்ட் ரேகா நம்பியார் தெரிவித்துள்ளார். இந்த மண்ணெண்ணெய் பேரிடர் பாதித்த இந்தோனேஷியாவில் உயிர்காக்கும் பணிகளுக்கும் மீட்பு பணிகளுக்கும் பேருதவியாக இருக்கும் என்று இந்தோனேஷியா கூறியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த மண்ணெண்ணெயை விமானம் மூலம் இந்தோனேஷியா கொண்டு செல்ல இந்தியன் ஆயிலின் தமிழ்நாடு பிரிவு சிறப்பான பங்களிப்பை அளித்ததாக ரேகா நம்பியார் மேலும் தெரிவித்தார். விமானத்தில் எடுத்துச் செல்லும் போது மண்ணெண்ணெய் கசிவால் விபத்து ஏற்படாமல் தடுக்க சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையே சுலாவேசி மாகாணத்தில் சுனாமி பாதித்த இடங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இந்திய விமானப்படையின் சிறப்பு குழுக்கள் விரைந்துள்ளன. 2 விமானங்களில் மருந்துகளுடன் மீட்பு பணியாளர்கள் சென்றுள்ளனர். இது தவிர ஜெனரேட்டர்கள், கொசு வலைகள், குடிநீர் உள்ளிட்ட பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்திய கடற்படை கப்பல்களான INS டிரை, NS சுஜாதா, INS ஷார்துல் மூலமாகவும் இந்தோனேஷியாவுக்கு உதவிகளை இந்தியா செய்து வருகிறது. இந்த கப்பல்கள் வரும் 6ஆம் தேதி சுலவேசி சென்றடையும். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா செல்ல இருப்பதாக இந்தியா இந்தோனேஷியா அதிகாரிகள் பயணத்திட்டம் தொடர்பான விரிவான பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். ஜாவாவில் நடைபெற்ற இந்த பேச்சின் போது பிரதமர் நடத்தவுள்ள பேச்சுவார்த்தை அம்சங்கள், அவர் எங்கெங்கு செல்ல உள்ளார் என்ற விவரங்கள், இந்தோனேஷிய மத தலைவர்களுடனான பேச்சு உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்கும் ரஃபேல் போர் விமானங்கள் சிறந்த திறன் படைத்தவை என்றும் போர்க்களத்தில் இந்த விமானங்கள் யுத்தத்தின் போக்கையே மாற்றும் திறன் படைத்தவையாக இருக்கும் என்றும் இந்திய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் BS தனோவ் கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய விமானப்படைக்கு கூடுதல் பலமும் சாதகமும் கிடைக்கும் என்றார். விமானங்களை 126லிருந்து 36ஆக குறைத்து வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பற்றி கேட்டதற்கு, விமானங்களின் எண்ணிக்கையை முடிவு செய்வது மத்திய அரசுதான் என்றும் விமானத்தின் தன்மை பற்றி மட்டும் விமானப்படையிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தம்மை பொறுத்தவரை ரஃபேல் போர் விமானங்கள் விமானப்படைக்கு பலம் சேர்க்கும் ஒரு அம்சம் என்றார் அவர். இந்தோனேஷியாவில் அண்மையில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகள் 3 பேருக்கு 1,10,00,000 ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார். இதேபோல் அவர்களது பயிற்றுநர்களுக்கும் 18 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். தேசிய தர உறுதி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 13 அரசு மருத்துவ நிலையங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறையால் வழங்கப்பட்ட தரச் சான்றிதழ்களையும் காசோலைகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார். தமிழகத்தில் 13 அரசு மருத்துவ நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த நிலையங்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 2,07,00,000 ரூபாய்க்கான காசோலைகளையும் சான்றிதழ்களையும் முதலமைச்சர் வழங்கினார்.
அரசு மருத்துவமனைகளில் சிறந்த தூய்மை பராமரிப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 அரசு மருத்துவ நிலையங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறையால் வழங்கப்பட்ட காயகல்ப் விருதுக்கான கேடயத்தையும் பாராட்டுச் சான்றிதழையும் 1 கோடி ரூபாய்க்கான காசோலைகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முதலமைச்சர் வழங்கினார். அடுத்து வருவது கடைக்கோடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களின் உண்மை நிலையை விளக்கும் கள நிலவரம். இன்று தஞ்சை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா எனப்படும் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பரம ஏழை மக்களுக்கு வங்கிக் கணக்கு வசதிகளை தருவதற்கான அனைவரையும் உள்ளடக்கிய தேசிய நிதி சேவை இயக்கமே பிரதம மந்திரியின் ஜன்தன் யோஜனா எனும் மக்கள் நிதி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் வங்கி சேவையில் இணைவதை ஊக்குவிக்கும் விதமாகவும் ஏழ்மையை விரட்டவும் நிதி தீண்டாமைக்கு முடிவு கட்டவும் மத்திய அரசு இத்திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. பொதுத்துறை வங்கிகள் நாட்டில் உள்ள பல வங்கிகளிலும் இந்த கணக்குகளை திறந்து கொள்ளலாம். விபத்து காப்புறுதி, வங்கி கணக்குடன் காப்புறுதி என்பது பொதுவாக நாம் கேள்விப்படாத ஒன்றாகும். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் காப்புறுதியை அளிக்கிறது. இந்த விபத்து காப்புறுதியால் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக் கொள்ளலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஜன்தன் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் தஞ்சாவூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிளையில் சுமார் 13,000 ஏழை மக்களுக்கு ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன. ஏழை மக்களுக்கு உதவும் விதமாக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜீவன் ஜோதி யோஜனா திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு விபத்து காப்பீடு செய்யப்பட்டு பயன்பெற்று வருகின்றனர். வங்கியின் மேனேஜர் ஸ்ரீனிவாசன் கூறும்போது, பாரத பிரதமரின் கனவு திட்டமாக அனைவருக்கும் வங்கி சேவை என்ற திட்டம் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் வங்கி கணக்கு துவங்குவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எனப்படும் ஒவ்வொரு கணக்குக்கும் 5,000 ரூபாய் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி என்ற முறையும் செயல்படுத்தி வருகிறோம். இது போக 2 இன்சூரன்ஸ், அதாவது உயிர் காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு, 2 காப்பீடுகள் செய்து வருகிறோம். மற்றொரு பயனாளி செங்குட்டுவன் தெரிவிக்கிறார். பாரத பிரதமரின் சேமிப்பு திட்டத்தின் கீழ் ஐஓபி கிளையில் நான் வரவு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வங்கி கணக்கு இல்லாததுனால என்னால் சேமிக்க முடியல. இப்போ வங்கி கணக்கு இருக்கிறதுனால எனக்கு சேமிக்கவோ எனக்கு பெரிய நல்ல ஒரு உதவியாக இருக்கிறது. நிர்மலா கூறுகையில், இந்த பணத்தை கண்ட இடங்களில் வைப்போம். வீட்டில் பாத்திரங்கள் வைக்கிறது, இந்த பானையில் வைக்கிறதுலாம் இருந்துச்சு. அப்போ அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தெற்கு வீதி கிளை மூலமாக தெரிய வந்துச்சு எங்களுக்கு. அதில் கணக்கு துவங்கினேன். ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம், பேங்கை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் டெபாசிட் பண்ணுறது நமக்கு எவ்வளோ காப்பீடு, பணத்துக்கு எவ்வளோ பாதுகாப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். பொதிகை செய்திகளுக்காக நந்தகோபால், தஞ்சாவூர். இனி வருவது சில முக்கிய செய்திகள் சுருக்கமாக. அரசு பள்ளிகளில் பயிலும் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு சீருடை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே. செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பச்சை நிற சீருடையும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பழுப்பு நிற சீருடையும் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவதற்கான மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை உடனே பெற வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வின் போது கேள்வித்தாளில் இருந்த பிழைகள் காரணமாக 24,000க்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நாளை மறுநாள் பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. திண்டிவனத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் நிறுவனர் ராமதாசும், சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெறும் போராட்டத்திற்கு கட்சித் தலைவர் ஜி.கே. மணியும் தலைமை வகிப்பார்கள் என்று அக்கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டீசல் விலை உயர்வை கண்டித்தும் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு அவர்கள் வசம் உள்ள படகுகளை மீட்டு திரும்ப ஒப்படைக்க வேண்டும், சேதமடைந்த படகுகளுக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஆட்சியை அகற்றி புதிய ஆட்சி அமைந்திட விரிவான செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் தமிழக பொறுப்பாளர்கள் இம்மாதத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். தமிழகத்தின் 3 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் திருவாரூரில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். சட்டப்பேரவைத் தலைவர் தனபாலை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை பேரவையில் கொண்டுவர அனுமதி கோரி பேரவைச் செயலாளருக்கு திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் கடிதம் அனுப்பியுள்ளார். அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிப்பது தொடர்பாக பேரவைத் தலைவர் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் கருணாஸ் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக 8 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆய்வு நடத்தினார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாநகராட்சி ஆணையரும் பங்கேற்றார். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கேரள அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யாது என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சபரிமலைக்கு வரும் பெண்களின் பாதுகாப்பும் வசதியும் உறுதி செய்யப்படும் என்றார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமும் மைசூரில் உள்ள இந்திய மொழிகள் நிறுவனமும் இணைந்து நடத்தும் சங்க இலக்கியத்தில் விலங்குகள் என்ற 2 நாள் கருத்தரங்கம் சென்னையில் இன்று தொடங்கியது. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சி பாலச்சந்திரன் தலைமையில் தொடங்கிய இந்த கருத்தரங்கில் தொல்காப்பியத்தில் விலங்குகள், தமிழகத்தின் நாட்டு இன நாய்கள், வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் அமர்வுகள் நடைபெறுகின்றன. சென்னையிலிருந்து ஊட்டிக்கு சுற்றுலா சென்ற 7 பேர் பயணம் செய்த கார் கல்லட்டி மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் பலத்த காயங்களுடன் உயிர் பிழைத்தனர். உதகமண்டலத்தில் தங்கியிருந்த அவர்கள் இரவு திரும்பாததால் உடன் வந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்ததை அடுத்து தேடுதல் நடத்திய காவல்துறையினரும் வனத்துறையினரும் விபத்து நடந்த இடத்திலிருந்து சடலங்களை மீட்டனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். சீனாவின் ஒரே சாலை ஒரே தடம் திட்டத்தில் சவுதி அரேபியா பங்கேற்க வாய்ப்பில்லை என்று பாகிஸ்தான் திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றி கருத்து தெரிவித்துள்ளது. சீனா பாகிஸ்தான் இடையே பொருளாதார தடம் $50 பில்லியன் மதிப்பில் அமைக்கப்படுகிறது. இதில் சவுதி அரேபியாவும் பங்கு பெறும் என்று முதலில் பாகிஸ்தான் கூறியிருந்தது. ஆனால் பாகிஸ்தானின் திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் பவாத் சௌத்ரி தற்போது இந்த திட்டத்தில் சவுதி அரேபியா பங்கேற்க வாய்ப்பில்லை என்று இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சீனாவின் பெய்ஜிங்கையும் பாகிஸ்தானின் கவுடார் துறைமுகத்தையும் இணைக்கும் இந்த ஒரே சாலை திட்டத்திற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக சாலை அமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா கூறியிருந்தது. தற்போது சவுதி அரேபியாவும் இதில் மாற்று கருத்தை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். சுனாமி பாதித்த இந்தோனேஷிய மக்கள் அந்த துயரத்திலிருந்து மீள்வதற்குள் பாதிக்கப்பட்ட சுலவேசியில் எரிமலை ஒன்று வெடித்து சீர ஆரம்பித்துள்ளது. இதனால் அங்கு புதிய ஆபத்து உருவாகியுள்ளது. சொபுட்டா மலையில் ஏற்பட்டுள்ள இந்த எரிமலை தற்போது கரும் புகையை வெளியிட்டு வருகிறது. அதிலிருந்து சாம்பல் துகள்களும் காற்றில் பரவிக் கொண்டிருக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமே இந்த எரிமலை சீற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். எரிமலையிலிருந்து வெளிவரும் சாம்பல் 19,700 அடி உயரத்திற்கு காற்றில் மிதந்து செல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் பொதுமக்கள் யாரும் இதுவரை வெளியேற்றப்படவில்லை. எரிமலையை நிபுணர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இனி வணிகச் செய்திகள்.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்று கடும் சரிவை சந்தித்துள்ளது. சர்வதேச சந்தையில் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதால் ரூபாய் மதிப்பு கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகிறது. இன்றைய வர்த்தக நேர துவக்கத்தின் போது 73 ரூபாய் 24 காசுகள் என்ற மிக அதிகபட்ச சரிவை சந்தித்தது. சிறிது நேரத்தில் மேலும் சரிந்து 73 ரூபாய் 34 காசுகள் என்ற நிலையை எட்டியது. ரூபாய் மதிப்பு மிக கடுமையாக சரிந்ததன் எதிரொலியாக இந்திய பங்குச் சந்தைகளும் சரிவுடன் துவங்கின. வர்த்தக நேர துவக்கத்தில் சென்செக்ஸ் 200 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்தது. பங்குச்சந்தைகளில் இன்றும் சரிவு காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 550 புள்ளிகள் சரிந்து 35,975 நிலை பெற்றது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 150 புள்ளிகள் சரிந்து 10,858 நிலை பெற்றது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு சரிந்து 73 ரூபாய் 32 காசுகளாக இருந்தது. ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 23,776 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் தங்கம் 2,972 ரூபாய்க்கு விற்பனையானது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய சிலம்ப போட்டிகளில் பதக்கம் வென்று சென்னை திரும்பிய தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த போட்டியில் இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து, தாய்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் பங்கேற்றன. இதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த கல்லூரி, பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 7 பிரிவுகளில் 12 தங்கப்பதக்கம், 10 வெள்ளிப்பதக்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். இந்த பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். அடுத்த ஆண்டு சிலம்ப போட்டி லண்டனில் நடைபெற உள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நாங்க அதுல ஓவரால் சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்று வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க பெற்ற சாம்பியன்ஷிப் இந்திய நாட்டுக்கும் இந்திய மக்களுக்கும் எங்களுக்கு சார்பாக காணிக்கையாக தருகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் தேசிய கொடியை தமிழக வீரர் மாரியப்பன் ஏந்தி செல்ல உள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டி வரும் 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இந்தோனேசியாவின் ஜகார்த்தா நகரில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியா சார்பில் 193 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். அவர்களுடன் பயிற்சியாளர்கள், உதவியாளர்கள், நிர்வாகிகள், மருத்துவர்கள் என 112 பேர் உடன் செல்கின்றனர். தொடக்க விழாவிற்கு இந்திய அணிக்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏந்தி செல்லும் கௌரவம் தமிழக தடகள வீரர் மாரியப்பனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சேலத்தை சேர்ந்த மாரியப்பன் 2016ஆம் ஆண்டு பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வருவது வானிலை அறிக்கை. வளிமண்டலத்தில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி புயலாக மாறக்கூடும் என்றும் தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடலில் வானிலை மோசமாக உள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன், கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி வளிமண்டலத்தில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று தொடங்கி வரும் வியாழக்கிழமை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகம், கேரளா, கோவா, கர்நாடகாவின் தெற்கு உள் மாவட்டங்கள், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்த அவர், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்யக்கூடும் என்றும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதுமை, பருப்பு, பார்லி, கடுகு உள்ளிட்ட தானியங்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு. பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. ஐநாவின் மிக உயரிய புவியின் புரவலர் விருதை பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. சுற்றுச்சூழல் சேவைக்காக பெற்ற விருது 125 கோடி இந்திய மக்களுக்கு கிடைத்த வெகுமதி என பிரதமர் பெருமிதம். உச்சநீதிமன்றத்தின் 46வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார் ரஞ்சன் கோகோய்.
உடனடியாக சக நீதிபதிகளுக்கு துறை வாரியாக வழக்கு பட்டியல் ஒதுக்கீடு. வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. அமெரிக்கா, இங்கிலாந்து விஞ்ஞானிகள் 3 பேர் கூட்டாக பெறுகின்றனர். சுனாமி பாதித்த இந்தோனேசியாவிற்கு உதவ இந்தியா சார்பில் மண்ணெண்ணெய், குடிநீர் உள்ளிட்ட உதவிப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. இந்திய போர் கப்பல்களும் விரைவு. தென்மேற்கு வங்கக்கடலில் மேல் அடுக்கு சுழற்சியால் தமிழகம், புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு. அரபிக்கடலில் புயல் உருவாகும் வாய்ப்பு இருப்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.